ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓ கம்பெனியில் லான்ச் ஆகியிருக்கிற நியூ மார்க்கெட்டிங் பிளான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். நம்ம இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் தரமாகவும் நல்ல விலையிலும் கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது, ஆப் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அண்டு நானும் இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் 2018 ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ட் டைம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நியூ பிளான்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் பிளான். இந்த மார்க்கெட்டிங் பிளானில் மொத்தம் 3 டைப் இருக்குது. அது ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற ஒரு பிளானு. இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு கம்பெனி தரக்கூடிய ஒர்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்கம் கிடைக்கும். அதாவது என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கம்பெனி நமக்கு ஒரு இமேஜ் ப்ளஸ் கண்டென்ட் கொடுப்பாங்க. அதை நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணுறதால நமக்கு 5 ரூபா தராங்க ஃப்ரீயாகவே. ஸோ மந்த்லி 150 ரூபா கிடைக்கும். ஒன்ஸ் நம்ம 500 ரூபா ரீச் ஆகியாச்சு அப்படின்னா நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும், அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா நம்ம நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னு பிளான் இருக்குது. நம்ம அதுக்கு அப்கிரேட் ஆகிக்கலாம். நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓ கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 599 கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் ஆகிக்கலாம். அப்படி நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு டாஸ்க்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா கிடைக்கும் டெய்லியும். ஓகேங்களா? ஸோ அதே தான் எஸ்பிஓ நமக்கு ஒரு இமேஜ் கொடுப்பாங்க, கண்டென்ட் கொடுப்பாங்க. அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணுறோம். அப்படி ஷேர் பண்ணுறது நமக்கு ஒரு டாஸ்க்கு 50 ரூபா கிடைக்கும். அப்போ மந்த்லி பார்த்திங்கன்னா 1500 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 1500 ரூபாய் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெஃபர் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேவா? இது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக நம்ம அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யாராவது ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணி அந்த ஒரு பர்சன் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ப்ரொமோட் ஆனால், அதாவது அப்கிரேட் ஆனால், அதாவது கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் 599 கொடுத்து பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் அவர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ப்ரொமோட் ஆகிடுவார். நாம் என்ன ஆகிடுவோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ப்ரொமோட் ஆகிடுவோம். ஸோ நம்ம இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ப்ரொமோட் ஆகிறதால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, டெய்லி டாக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அது 50 ரூபா கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, ரெஃபர் பண்ணுறதால ஒரு ரெஃபரலுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். நம்ம ரெஃபர் பண்ணுற பர்சன் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ப்ரொமோட் ஆகிறதால நமக்கு ஒரு ரெஃபரல் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் அப்படின்ட்டு ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? அது என்னென்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் மேக்ஸிமம், அதாவது ஒரு ஐடிக்கு மேக்ஸிமம் 40 பேர் தான் ரெஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை லிமிட்டு அதுவும் ரெஃபர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரோ கமிஷன் அப்படின்ட்டு ஒரு இன்கம். இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரெஃபர் பண்ணுற பர்சன் இருக்கார் இல்லையா, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கார் இல்லையா, அவர் டெய்லியும் எவ்வளோ இன்கம் எடுக்கிறாரோ அதில் நமக்கு 20% கமிஷன் நமக்கு கிடைக்கும் டெய்லியுமே. இது எப்போவுமே இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு பிக்கஸ்ட் இன்கம் சோர்ஸ் ஆக்சுவலாக இது ஓகேங்களா? இது ஒரு இன்கம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த பிடிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கணக்கு எடுத்திருக்காங்க. நம்ம டாஸ்க் முடிவு பண்ணி 1500 ரூபாய் இன்கம் எடுக்க முடியும் மந்த்லி. ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா 10,000 ரூபாய் கிடைக்கும் ஒன் டைம் கமிஷனாக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ட்ரோ கமிஷன் 3000 ரூபாய் கிடைக்கும். டோட்டலாக 14,500 ரூபாய் மந்த்லி ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணி நம்ம சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு ஈஸியாக எர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த எஸ்பிஓவில் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு நம்ம ரெஃபர் பண்ணி நமக்கு ரெஃபரல் கமிஷன் கிடைக்கணும், ப்ளஸ் இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கணும் அப்படின்னா நாம் கன்ஃபார்ம்டாக அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸான பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அதாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கணும்.
அப்படி இருந்தால் மட்டும்தான், அப்படி இருந்து நம்ம ரெஃபர் பண்ணி அந்த பர்சன் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ப்ரொமோட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ரெஃபர் அமௌண்ட்டும் கிடைக்கும், இன்ட்ரோ கமிஷனும் கிடைக்கும். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்துக்கிட்டு நம்ம ரெஃபர் பண்ணுற பர்சன் ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ப்ரொமோட் ஆகிட்டார் அப்படின்னா நமக்கு வந்து ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும், ஆனால் இன்ட்ரோ கமிஷன் கிடைக்காது. இதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா, இது முக்கியமான விஷயம். ஓகேங்களா, இது ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஃபர் பண்ணுற அமௌண்ட் இருக்குது இல்லையா, அது வந்து 1000 ரூபாய் வந்தாலே நம்ம வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். கொடுத்து நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் அமௌண்ட் இருக்குது இல்லையா, அது வந்து 1500 ரூபாய், அது மந்த்லி ஒன்ஸ் 1500 ரூபாய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். வித்ட்ராவல் கொடுத்து நெக்ஸ்ட் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, இது ஒன்று. அடுத்து வந்து இன்ட்ரோ கமிஷன் இருக்குது இல்லையா, இந்த இன்ட்ரோ கமிஷன் வந்து 1500 ரூபாய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். வித்ட்ராவல் கொடுத்து நெக்ஸ்ட் 7 ஒர்க்கிங் டேஸில் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா, இவ்வளோ விஷயங்கள் இது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைமோட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேங்களா, அப்படி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எஜுகோஸில் வந்து ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த 599 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்குது இல்லையா, அது பர்ச்சேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அந்த 599க்கு அது பர்ச்சேஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நல்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இந்த வேர்ல்டு வந்து டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்றப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். ஓகேங்களா, நம்மளுக்கு கோர்ஸும் கிடச்சிடுது, நாலேஜும் கிடச்சிடுது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாபும் கிடச்சிடுது, இன்கமும் கிடச்சிடுது. ஓகேங்களா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த 599க்கு அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து நம்ம எஸ்பிஓ கம்பெனி கூட டைப்பில் இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற வந்து பைமோட் ஷாப்பிங் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகேங்களா, காமர்ஸ் கம்பெனி இருக்குது. அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, பைமோட் ஷாப்பிங் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபாய்க்கு தேவையான ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, அந்த ரிவார்ட் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து எல்லாமே பியூர் பெனிஃபிட் தான். எங்கேயுமே நமக்கு வந்து சிங்கிள் ருபீஸ் லாஸும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, எல்லாம் பெனிஃபிட் தான். ஒரு 599 நம்ம வந்து ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்களா. ஒர்க் கிடைக்கிது, இன்கம் கிடைக்கிது, நாலேஜ் கிடைக்கிது, பொருள் கிடைக்கிது பார்த்தீங்களா, ப்ளஸ் பர்மனெண்ட் ஒர்க்கு வேறு, இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கிது இந்த 599க்கு நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதால. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் ஜாயின் பண்ணி ஒன்ஸ் 20,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்னா அவர் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது ஒரு ஜாயின் பண்ணி எவ்ரி மந்த் ஆகட்டும், எத்தனை நாளாலும் சரி, அதுக்குள்ளே அவர் வந்து 20,000 ரூபாய் ரீச் பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்னாக்கா, இன்கம் ஏர்ன் பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்னா அவர் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணணும். அப்போதைக்கு கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய எனி சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது, ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் 500 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா, மேலே சொல்லி மார்க்கெட்டிங் அசோசியேட் பிளானில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அது இந்த இன்கம் தான். ஓகேங்களா, இது ஒரு கண்டிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் ஜாயின் பண்ணி ஒரு 5 டேஸ் வந்து ஒர்க் பண்ணாமல் இன்ஆக்டிவ் ஐடி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஐடி வந்து பர்மனெண்ட்டாக டெர்மினேட் ஆகிடும், எகைன் ஜாயின் பண்ண முடியாது. அடுத்து வந்து ஜாயின் பண்ணுற பர்சன் வந்து மஸ்ட் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற பர்சனுக்கு வந்து பேன் கார்டு இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா, ஜாயின் பண்ணுற பர்சன் சேம் நேமில் தான் ஜாயின் பண்ண முடியும், சேம் நேமில் பேன் கார்டு இருக்கணும், சேம் நேமில் வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான கண்டிஷன்ஸு. ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த பிளான்ஸ் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ண ஐடியா இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் அண்டு அந்த எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட ஜாப் டீடைல்ஸ் குரூப், வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னாக்கா தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்டு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், பிளான்ஸ் பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ வீட்டில் இருந்தே மந்த்லி 20,000 ஈஸியாக இன்கம் எடுக்கலாம் லைஃப் டைம். ஓகேங்களா, அதனால் எல்லோரும் மோஸ்ட்லி இந்த வாய்ப்பை கோல்டன் சான்ஸாக யூஸ் பண்ணிக்குவோங்க. ஓகேங்களா, ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓம் நம சிவாய.